everyone, welcome back to GlamGirl. Today நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஜூஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து வச்சிருக்க ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரெட்டிஷான ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ நான் ரெடி பண்ணுற ஜூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜூஸ் வந்து நான் மில்கோட ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து மில்க் இல்லாமல் ஒரு மில்க் ஜூஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரிஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இன்னும் இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸில் இருக்க நர்வ்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரிஸை. ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபேக்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் இது ப்ரிவெண்ட் பண்ணும். போன் ஜாயின்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனல்லேயே வந்து சப்போட்டா ஜூஸும் கேரட் ஜூஸும் அது வந்து நான் ஐஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கும் ஈக்குவலாகவே இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஐஸ்க்கு ரொம்பவே ஈக்குவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய இன்ஸ்டண்ட்டாக வந்து இம்யூனிட்டி வந்து நம்ம பூஸ்டப் பண்ண நம்ம பாடியில். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுக்கலனால பரவாயில்ல, அட்லீஸ்ட் மந்த்லி 3 டைம்ஸ்னாச்சும் இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஜூஸஸ்க்கு ஸ்ட்ராபெரிஸ் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ஃபுல்லாக நான் வாட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக ஆல்மண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை ஹனின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற குவான்டிட்டியான ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. நான் சுகர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வாட்டர் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் லைம் ஜூஸும் வாட்டரும் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே குயிக்கான ப்ராசஸ் தான், ஆனால் இதோட பெனிஃபிஷியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ரெட்டிஷ் கலரில் ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்காக நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் அதே மாதிரி ப்ராசஸில் வந்து சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்ன மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை லெமன் ஜூஸ் விடாதீங்க. பேஸ்ட் ஆட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மில்க் போட்டு ஆட் பண்ணால் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிங்கிஷான கலரில் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நம்ம ஹோம்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேக்கெட்டை நான் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு 2 ஜூஸ் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் பாப்பப் ஆகும். நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. பை பை.